I'm Kavita. I'm going to teach mathematics in 10th standard. 10th maths பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 10th maths ஃபஸ்ட் சாப்டர் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கடையில் 5 பென் வாங்குறாங்க. அதோட காஸ்ட் ப்ரைஸ் வேணும். ஒரு பென்னோட ப்ரைஸ் வந்து 3 ருபீஸ் அப்படின்னா 5 பென்னோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறப்ப பென் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணலாம். எக்ஸ் டினோட்ஸ் பென். அப்போ 5 பென்னோட ப்ரைஸ் வந்து ஒரு பென்னோட ப்ரைஸ் வந்து 3. அப்போ 15 ருபீஸ் வந்து வந்துடுமா? இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேரியபிள்ஸ். அடுத்தது வேரியபிள்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர் அப்படின்னா என்ன? பேர் அப்படின்னாலே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பேர் பண்ணுறது. இப்போ இங்கே ஆர்டர்டு பேர் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஆர்டராக பேர் பண்ணி நம்ம எழுதுறது பேர் ஆர்டர்டு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தேட்டரில் வந்து நம்ம போகிறப்ப நம்மளுக்கு என்ன சீட் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் சீட், செகண்ட் ரோவில் தேர்டு சீட், தேர்ட் ரோவில் ஃபோர்த்து சீட், அதேமாதிரி ஃபஸ்ட் ரோவில் தேர்டு சீட், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு சீட், அந்த மாதிரி எல்லாத்தையுமே பேர் பண்ணி வைக்கிறத வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஏபி அப்படிங்கிறது 2 செட்டு. ஒரு 2 செட்டு ஏபி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட எல்லா ஆர்டர் பேரையும் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ கிராஸ் பி. கிராஸ் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி. ஃபஸ்ட்டு வந்து ஏ 1 3 5, பி வந்து 2 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும் அண்ட் பி கிராஸ் சி ரெண்டுமே இதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி எப்படி எழுதலாம்? ஏ கமா பி. அப்போ இதில் இருக்கிறது இதில் இருக்கிறது அந்த மாதிரி எல்லா பேரையும் ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறது 1, பியில் இருக்கிற 2, அப்புறம் ஏல இருக்கிற 3, ஏல இருக்கிற 1, அப்புறம் பியில் இருக்கிற 5, அடுத்தது 3 கமா 2, 3 கமா 5, 5 கமா 2, 5 கமா 5. அப்போ மொத்தம் எத்தனை செட் ஆச்சு? 1 2 3 4 5 6. n ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6. அடுத்தது பி கிராஸ் ஏ எழுதிக்கலாம். பி கிராஸ் ஏ அதே மாதிரி இதிலிருந்து இதுக்கு போகும். அப்போ ஃபஸ்ட்டு பி கமா ஏ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா பி கமா ஏன்னு வரும். அப்போ பி ஃபஸ்ட் என்னது? 2 கமா 1, 2 கமா 3, 2 கமா 5. அடுத்தது 5 கமா 1, 5 கமா 3, 5 கமா 5. இப்போ இதே ப்ராப்ளத்தில் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. 1 கமா 2வும் 2 கமா 1வும் ஈக்குவல் கிடையாது. மேலும் எப்படி சொல்கிறது, இது ரெண்டுமே வந்து வேறு வேறு. இப்போ கிராஃப் பிளாட் பண்ணுறப்ப இதில் 1 கமா 2 அப்படிங்கிறப்ப 1 இது எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே தான் போடணும். 2 கமா 1ங்கிறப்ப
இங்கே 2 இங்கே 1 ரெண்டுமே வேறு வேறு பாயிண்ட்டு தான். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் இஸ் நாட் ஈக்குவல். அடுத்த கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஷோ தட் இதில் வந்து என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6, இதில் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் வந்து 6. அடுத்த கொஷின் வந்து n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. n of a cross b நம்ம முன்னாடியே பார்த்தோம் 6, n of b cross aவும் 6, n of aவும் n of bயும் கண்டுபிடிக்கணும். n of a வந்து 3, n of b வந்து 2. n of a cross n of b is equal to 6. First problem over. அப்போ என்ன, n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b. Hence proved. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான். அதுக்கு நாம் ஃபைண்ட் பண்ணலாம். ஏவும் பியும் ஃபைண்ட் பண்ணணும். ஆன்சர் கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இப்போ ஏ கம்மா பி, அப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே ஏவோட சேர்ந்தது. அப்போ ஏ என்னென்ன வரும்? செட் ஆஃப் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலமெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 3, அடுத்தது 5. இது ஏவோட இது, பியோடது வந்து 2, 4. இப்போ நம்ம இதில் வந்து ஏ பி எழுதி ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 2 எக்ஸாம்பிள் ஓவர் ஆயிடுச்சு. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே இதில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, இன்டீஜர்ஸ்னால் என்ன, அப்புறம் ரிலேஷனல் நம்பர்னால் என்ன, இதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். 1, 2, 3 எக்ஸெட்ரா. அதே ஹோல் நம்பர் அப்படிங்கிறப்ப அப்படிங்கிறப்ப 0 இன்க்ளூட் ஆகும். அப்போ 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ்லேருந்து வரும். அப்போ -4, -3, −∞லேருந்து வரும். 0, 1 அப்படியே எக்ஸெட்ரா வரைக்கும் போகும். ரிலேஷனல் நம்பர் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸையும் சேர்த்து நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். அதை எப்படி டிஃபைன் பண்ணோம்னா P/Q வச்சுதான். இதில் P என்ன, Q என்னன்னு. Pங்கிறது இன்டீஜராக இருக்கும், Qங்கிறது இன்டீஜராக இருக்கும். இதில் Q வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. 0 இருந்தது அப்படின்னா ஒரு நம்பரை எதால் டிவைட் பண்ணி 0 வந்தாலும் அதை நம்ம இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இதில் 0 வரக்கூடாது. இப்போ இதை பேஸ் பண்ணி தேர்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸ்கூல் டேஸ்லேயே படித்தோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அது எப்படின்னா, இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் A கிராஸ் B யூனியன் C. யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன். அப்போ A கிராஸ் B யூனியன் C வந்து A கிராஸ் B A கிராஸ் C எழுதுகிறோம். அடுத்தது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C வந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி.
இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். ஒன் பாயிண்ட் த்ரீ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என் such that 1 less than x less than 4. B கொடுத்துருக்காங்க x belongs to W such that 0 less than equal to x less than 2. C கொடுத்துருக்காங்க x belongs to M such that x less than 3. இப்போ இந்த கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து நம்ம ஏபிசி வந்து ஃபைன் பண்ணிட்டு ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஏபிசி கண்டுபிடிக்கணும். இதில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை. வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நம்ம முன்னாடியே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை என்னன்னு பார்த்தோம். அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலிருந்து ஏபிசியை வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏ என்னது எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த எக்ஸ் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். இங்கே ஈக்குவல் டு போடலை. அப்போ 1 சேர்க்கக்கூடாது. 2 3 4 சேர்க்கக்கூடாது. பி வந்து ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து 2 வரைக்கும். 0 சேர்த்து 1 சேர்த்து 2 அண்ட் சேர்க்கக்கூடாது. சியோட வேல்யூ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். எக்ஸ் வந்து 3ஐ விட லெஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து 2. 3 வந்து நாட் இன்க்ளூடட். இப்போ ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 3. பியோட வேல்யூ வந்து 0 1. சியோட வேல்யூ வந்து 1. ஃபஸ்ட்டு வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு லா பி யூனியன் சி சீக்வல் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை தான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ பி யூனியன் சியில் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி இது எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். பி யூனியன் சி. பியையும் சியையும் யூனியன் பண்ணணும். யூனியன்னா சேர்க்கணும். அப்போ என்ன வரும் 0 1 2. நம்பர் வரும். ஏ கிராஸ் பி யூனியன் சி. நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்துடும். ஏ கிராஸ் போது 2 0 2 1 2 3 இல்லையாமா 2 0 2 1 2 2. அடுத்தது 3 0 3 1 3 2. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி என்னது இது இது பி. 2 0 2 1. ஏ கிராஸ் பியில் 2 0 2 1 3 0 3 1. அடுத்தது ஏ கிராஸ் சி. சியில் வந்து 2 1 2 3 3 1 3 2. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி.
இது ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா இதே மாதிரி 2,0 2,1 3,0 3,1 2,1 2,3 3,1 3,2 2,1 3,2 2,1 A cross C வந்து 2,1 2,2 3,1 3,2. அப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன். இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் போட்டால் முடிஞ்சு. இப்போ யூனியன் கண்டுபிடிக்கிறது போனால் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் காமனாக இருக்கிற எலமெண்ட் வந்து என்னது அப்படின்னு பார்க்கணும். B intersection C வந்து 1. அப்போ A cross B intersection C அப்படிங்கிறப்ப 1. A வந்து 2. இது என்ன வரும்?